ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டியூட்டல் ஏஜ். ஸோ நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னா சயின்ஸ் கிரேட் 6 டேர்ம் 3ல யூனிட் 4 அவர் என்விரான்மெண்ட். இந்த லெசன் கொஞ்சம் பெரிய லெசன். ஸோ முடிஞ்சால் நான் ஃபுல்லாக எடுத்துறேன், இல்லைன்னா பார்ட் 1 பார்ட் 2 கூட எடுக்கலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி எடுக்கிறேன்னு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் ஆர் ஸ்பேஸ், அதில் வந்து இருக்கிற அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், பிளான்ட்ஸ், அதெல்லாம் தான் வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பயோட்டிக், ஏபயோட்டிக்னு ரெண்டு இருக்குது. பயோட்டிக்னா லிவிங் திங், ஏபயோட்டிக்னா நான் லிவிங் திங். ஸோ ஏபயோட்டிக் நான் லிவிங் திங்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா சன்லைட், ஏர், வாட்டர், மினரல்ஸ் இன் சாயில் இதெல்லாம். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பாக்டீரியா, ஹியூமன்ஸ் இதெல்லாம். எக்கோசிஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் திங், நான் லிவிங் திங் ஒரு கம்யூனிட்டியாக ஒர்க் பண்ணுறது, அதுதான் வந்து எக்கோசிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டமில் வந்துட்டு நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் ரெண்டு இருக்குது. அந்த நேச்சுரலில் டெரெஸ்ட்ரியல் அக்வாட்டிக்கும், ஆர்டிஃபிஷியலில் டெரெஸ்ட்ரியல் அக்வாட்டிக்கும் ரெண்டு இருக்குது. ஸோ டெரெஸ்ட்ரியல்னா லேண்டில் இருக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட். அக்வாட்டிக்னா வந்துட்டு பாண்டில் இருக்கிறது. பாண்ட் வந்துட்டு நேச்சுரலாக இருக்கிறது தான். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு கார்டன். அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அக்வேரியம். ஸோ கார்டனும் வந்து ஆர்டிஃபிஷியல் தான், அக்வேரியமும் ஆர்டிஃபிஷியல் தான். காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம். இப்போ இதோட காம்பனன்ட்ஸ், பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லிவிங் திங்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஏபயோட்டிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நான் லிவிங் திங்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், லைட், டெம்பரேச்சர், விண்ட், ஹியூமிடிட்டி இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எடாஃபிக் ஃபேக்டர்ஸ், வாட்டர் இன் சாயில், ஏர் இன் சாயில், ஆர்கானிக் மேட்டர் இன் சாயில் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் எக்கோசிஸ்டம். ஸோ நேச்சுரல் எக்கோசிஸ்டம் என்னென்னா எக்கோசிஸ்டம் ஒரு ஹியூமனோட தலையீடு இல்லாமல் உருவாக்குறது தான் நேச்சுரல் எக்கோசிஸ்டம். நேச்சுரலாக அது இருக்குது, அதுதான் வந்து நேச்சுரல் எக்கோசிஸ்டம். இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஸோ அது வந்து ரெண்டு டைப் என்னென்னா அக்வாட்டிக், டெரெஸ்ட்ரியல். ஸோ வாட்டரில் இருக்க எக்கோசிஸ்டம் பேர் தான் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். அதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சி, ரிவர், லேக், பாண்டு, படல் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் எக்கோசிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கோசிஸ்டம் அவுட் சைட் த வாட்டர் பாடி ஆன் லேண்ட். ஸோ தண்ணி இல்லாமல் லேண்டில் இருக்கிறது வந்துட்டு டெரெஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட், மவுண்டன் ரீஜன், டெசர்ட் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெரெஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் வந்துட்டு கிரியேட்டட் அண்ட் மெயின்டைன்ட் பை ஹியூமன்ஸால் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம். அதுக்கு வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரல் எக்கோசிஸ்டமோட சிமிலராக இருக்கும், அதை விட சிம்பிளாகவும் இருக்கும். அது இந்த டெரெஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்னு வந்து பார்த்திங்கன்னா பேடி ஃபீல்டு, கார்டன்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள்ஸ். அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப். லிவிங் ஆர்கானிசம் நீட் ஃபுட் டு பர்ஃபார்ம் தேர் லைஃப் ப்ராசஸ். ஸோ லிவிங் ஆர்கானிசம் எல்லா லிவிங் திங்ஸுக்கும் வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம்க்கும் வந்துட்டு ஃபுட் வந்து கண்டிப்பாக அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுது. சம் ஆர்கானிசம் கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட் சச் அஸ் பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே அதோட பிளான்ட்டோட லீஃப்லேயே அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக அதுவே வந்து ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஆனால் மற்ற ஆர்கானிசம்லாம் அதை பண்ண முடியாது. அது வந்து மற்ற ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதாவது மற்ற ஆர்கானிசமை சாப்பிட்டு அது வந்து எனர்ஜி கெயின் பண்ணிக்கும். ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா that are able to produce their own food. எக்ஸாம்பிள் பிளான்ட் வந்துட்டு அதுவே வந்துட்டு ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ப்ரொடியூசர்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொடியூசரை வந்து ஆட்டோட்ராப்ஸ்ன்னு கூட சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர்ஸ். ஆர்கானிசம் which cannot produce their own food need to eat other organism as food are called consumers. All animals are consumers as they can produce their own food. கன்சியூமர்ஸ் கால் ஹெட்ரோட்ரோப்ஸ். ஸோ ஆர்கானிசம் வந்துட்டு அதனால் ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, மற்ற ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஃபுட்டுக்காக. அனிமல்ஸ் வந்து கன்சியூமர்ஸ்னு சொல்லுவோம், ஏன்னா அதனால் ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கன்சியூமர்ஸை வந்து நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம்னா ஹெட்ரோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நான் நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் வந்துட்டு ஹெர்பிவோர்னு சொல்லுவோம். பிளான்ட் ஈட்டிங் அனிமல், பிளான்ட்டை மட்டும்தான் சாப்பிடும், அதுதான் வந்து ஹெர்பிவோர்ஸ். எக்ஸாம்பிள் கேட்டில், கோட், டீர், ரேட். கார்னிவோர்ஸ் அனிமல்ஸ் தட் ஈட் அதர் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் டைகர், லயன், ஃப்ராக், ஓல். ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமலை சாப்பிடும், அதுதான் வந்துட்டு டைகர், லயன், ஃப்ராக், ஓல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னிவோர்ஸ் அனிமல்ஸ் தட் ஈட் பிளான்ட்டும் சாப்பிடும், அனிமலையும் சாப்பிடும், அதுதான் வந்து
ஆம்னிவோர்ஸ். எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ், டாக், க்ரோ. ஸோ ஹியூமன்ஸ், டாக், க்ரோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னிவோர்ஸ் கேட்டகரியில் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீகம்போசர்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம் செத்து கெமிக்கல் பிரேக் டவுன் ஆகி சாயிலில் இருக்கிறது தான் வந்துட்டு டீகம்போசர்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து பிளான்ட்டாகவும் இருக்கலாம், அனிமலாகவும் இருக்கலாம். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஆப்டைன் எனர்ஜி ஃப்ரம் த கெமிக்கல் பிரேக் டவுன் ஆஃப் டெட் ஆர்கானிசம்ஸ். ஸோ செத்துப்போன ஆர்கானிசமில் இருந்துட்டு எனர்ஜி ஆப்டைன் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம் தான் டீகம்போசர்ஸ்னு சொல்லுவோம். அந்த டீகம்போசர்ஸ் என்ன பண்ணுதுன்னா காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றிடுது. ஓகேங்களா? அந்த சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து சாயில்குள்ளே போயிடுது. அது அந்த சாயில்குள்ளே போகிறங்காட்டி அது நியூட்ரியண்ட்டாக மாதிரி அது பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணிக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் செயின். ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டீர் வந்து கிராஸை சாப்பிடும், டைகர் வந்து டீரை சாப்பிடும். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஹூ ஈட்ஸ் ஹூம் இன் அன் எக்கோசிஸ்டம் இஸ் கால்டு ஃபுட் செயின். ஸோ யாரை சாப்பிட்றா அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபுட் செயின்னு சொல்லுவோம். ஃபுட் செயின் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரொடியூசர்ஸ். எக்ஸாம்பிள் கிராஸ் கன்சியூமர்ஸ். ப்ரொடியூசர் வந்து கிராஸு, கன்சியூமர் வந்து டீர், கோட், கவ் அண்ட் டைகர்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் உண்டான ரிலேஷன் வந்துட்டு ஃபுட் செயின் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அதோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசருக்கு வந்துட்டு கிராஸு, கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு டீர், கோட், கவ் அண்ட் டைகர். ஸோ டெரஸ்ட்ரியல் கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம்க்கு ஃபுட் செயின் என்ன அப்படின்னா டீர் வந்து பிளான்ட்டை சாப்பிடும், டைகர் வந்து டீரை சாப்பிடும். ஃபுட் செயின் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம், லேக் எக்கோசிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் இன்செக்ட் வந்துட்டு அக்வாட்டிக் பிளான்ட்டை சாப்பிடும், லார்வா வந்துட்டு இன்செக்டை சாப்பிடும், ஃபிஷ் வந்துட்டு லார்வாவை சாப்பிடும். லார்வானா எக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ. த ஃபுட் செயின் பிகின்ஸ் வித் த எனர்ஜி கிவன் பை த சன். ஸோ சன்லைட்லேருந்து கிடைக்கிற எனர்ஜி வச்சு தான் ஃபுட் செயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சன்லைட் ட்ரிகர்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ட். சன்லைட் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ட்ஸுக்கு காரணமாக இருக்குது. எனர்ஜி ஃப்ரம் த சன். ஸோ சன்லேருந்து வர எனர்ஜி வந்து பிளான்ட்டில் ஸ்டோர் ஆகிக்கும். அப்போ வந்து கிராஸ் ஓப்பர் வந்து கிராஸை சாப்பிடும். அப்போ எனர்ஜி வந்துட்டு கிராஸ்லேருந்து கிராஸ் ஓப்பருக்கு போகும். அப்புறம் ஃப்ராக் வந்து கிராஸ் ஓப்பர் சாப்பிடும். அப்போ எனர்ஜி வந்து ஃப்ராகுக்கு போகும். அப்புறம் க்ரோ வந்து ஃப்ராகை சாப்பிடும். அப்போ அந்த எனர்ஜி வந்து ஃப்ராக்லேருந்து க்ரோக்கு போகும். இந்த ஃப்ராக் இஸ் ஈட்டன் பை க்ரோ. திஸ் இஸ் கால்ட் பிரைமரி எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம பிரைமரி எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ல்ட் ஆஃப் லிவிங் திங்ஸ் மேட் பை பிளான்ட் தட் இஸ் ஃபார் பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா the microorganism reduce the excreta and the dead bodies of animals into primary simple components and puts them back into the soil. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணுதுன்னா டெட் பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸை ப்ரைமரி சிம்பிள் காம்பனன்ட்ஸாக மாற்றி அது வந்து சாயிலில் வந்து போட்டுருது. இட் இஸ் த மெட்டீரியல் தட் ஹெல்ப்ஸ் த பிளான்ட் டு க்ரோ. அது வந்து ஒரு நரிஷ்மெண்ட்டாக மாறி நியூட்ரியண்ட்டாக மாறி பிளான்ட்டை வந்து வளர வைக்குது. Thus, there is a cycle of materials from primary producer to highest level predators then back to soil. ஸோ வந்து ஒரு லெவல் சைக்கிள் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பிரைமரி ப்ரொடியூசர்லேருந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரெடேட்டர் வரைக்கும் இருக்குது. மறுபடியும் அது எப்படி இருந்தாலும் மண்ணுக்கு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபிக் லெவல்ஸ். எனர்ஜி இஸ் பாஸ்ட் அலாங் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு கன்சியூமர். ஸோ ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமருக்கு எனர்ஜி பாஸ் ஆகுது. அது வந்து எப்படின்னு பார்ப்போம். த்ரீ வேஸ் இருக்குது. அனிமல்ஸ் தட் ஈட் பிளான்ட்ஸ் ஆர் பிரைமரி கன்சியூமர்ஸ். பிளான்ட்ஸ் சாப்பிட்றது பிரைமரி கன்சியூமர். பிரைமரி கன்சியூமரே சாப்பிட்றது செகண்டரி கன்சியூமர். செகண்டரி கன்சியூமரை சாப்பிட்றது டெரிட்டரி கன்சியூமர். டெரிட்டரி கன்சியூமரை சாப்பிட்றது குவாட்டனரி கன்சியூமர்ஸ். அது வந்து ப்ரெடேட்டர்னு சொல்லுவோம். ஈச் ஆஃப் தீஸ் லெவல் இன் ஃபுட் செயின் இஸ் கால்ட் ட்ராஃபிக் லெவல். ஸோ இந்த லெவலுக்கு பேர் வந்துட்டு தான் ட்ராஃபிக் லெவல். ஸோ பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெரிட்டரி கன்சியூமர், குவாட்டனரி கன்சியூமர், 4 கன்சியூமர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு நோட்டில் எழுதியிருக்கேன், அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் யூசஸ் அப் டு 90% ஆஃப் இட்ஸ் ஃபுட் எனர்ஜி ஃபார் இட்ஸ் லைஃப் ப்ராசஸ். ஸோ ஆர்கானிசம் வந்துட்டு 90% ஆஃப் ஃபுட்டை வந்துட்டு அதோட லைஃப் வாழ்க்கைக்கு தேவையானதுக்கு தான் யூஸ் பண்ணுது. ஒன்லி அபவுட் 10%, அந்த 10% ஆஃப் எனர்ஜி மட்டும்தான் மீதி வந்துட்டு நியூ பாடி செல்ஸு போகுது. ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிரெயின்ஸை சாப்பிடும். ஸ்னேக் வந்து ரேட்டை சாப்பிடும். மறுபடியும் ஸ்னேக் வந்து பீகாக் வந்து ஸ்னேக்கை
சாப்பிடும். டைகர்ஸ் வந்துட்டு பீகாக்கை சாப்பிடும். டைகர்ஸ் அண்ட் லியோபர்ட் வந்து பீகாக்கை சாப்பிடும். இன் ஆல் ஃபுட் செயின் தெர் இஸ் அ டாப் லெவல் ப்ரிடேட்டர் தட் ஹஸ் நோ நேச்சுரல் ப்ரிடேட்டர். இதே வந்து டைகர் அண்ட் லியோபர்ட் பார்த்தீங்கன்னா அதை யார் சாப்பிடுவானா, யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நோ நேச்சுரல் ப்ரிடேட்டர். இதில் டைகர் அண்ட் லியோபர்ட் வந்துட்டு டாப் லெவல் ப்ரிடேட்டர். ஓகேங்களா. இன் அன் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் தெர் ஆர் நோ நேச்சுரல் ப்ரிடேட்டர் ஃபார் அலிகேட்டர். அலிகேட்டர் வந்து மற்றதை சாப்பிடும், ஆனால் அலிகேட்டரை யாருமே சாப்பிடுவாது. இந்த ஃபாரஸ்ட் தெர் ஆர் நோ நேச்சுரல் ப்ரிடேட்டர் ஃபார் டைகர். ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, டைகருக்கு வந்துட்டு டைகரை வந்து எதுவுமே சாப்பிடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின். ஃபுட் செயின்னால நமக்கு என்ன யூஸ்? ஸோ லேர்னிங் ஃபுட் செயின் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்க்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபுட் செயின் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு அப்ரிஷியேட் த எனர்ஜி ஃப்ளோ. ஸோ நமக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறது தெரியுது. அப்புறம் நியூட்ரியன் சர்க்குலேஷன் இன் அன் எக்கோசிஸ்டம். நியூட்ரியன்ட் வந்து எப்படி வந்து சர்க்குலேட் ஆகுது, இந்த எனர்ஜி லெவல் பாஸ் ஆச்சு இல்லையா, அந்த நியூட்ரியன் சர்க்குலேஷன் எப்படி பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ஃபுட் செயின் கேன் பி யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் தேர் இம்பேக்ட்ஸ். ஸோ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுது, அதோட இம்பாக்ட்லாம் என்னங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வெப். Consumers have different sources of food in an ecosystem and do not rely on only one species for their food. ஸோ கன்சியூமர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபுட் இன் அன் எக்கோசிஸ்டம் இருக்குது. அது வந்து டு நாட் ரிலே ஆன் ஒன்லி ஒன் ஸ்பீசஸ், ஒரு ஸ்பீசஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதுக்கு வந்து நிறைய ஸ்பீசஸ் இருக்கும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு. கன்சியூமர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபுட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து டெய்லி இட்லியே சாப்பிட மாட்டோம், நிறைய வெரைட்டியாக சாப்பிடுவோம். அதுதான் அங்கேயும் மீன் பண்ணி சொல்கிறாங்க. கன்சியூமருக்கும் நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. இஃப் யூ புட் ஆல் த ஃபுட் செயின் வித்தின் அன் எக்கோசிஸ்டம் டுகெதர் தென் வி எண்ட் அப் வித் மெனி இன்டர்கனெக்டட் ஃபுட் செயின். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம போட்டோம்னா அது வந்து ஒரு இன்டர் கனெக்ஷன் வரும், இப்படி இன்டர் கனெக்ஷன் வரும் ஃபுட் செயினில் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இன்டர் கனெக்ஷனுக்கு உண்டான பேர் தான் வந்து ஃபுட் வெப் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங். வேஸ்ட் இஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல் தட் ஹாஸ் பீன் யூஸ்ட் பட் இஸ் நாட் வாண்டட் எனிமோர். ஸோ வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் அதுக்கு மேலே நமக்கு அதோட தேவை இருக்காது. அது ஏன் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை புரோக்கன் ஆகிருக்கும், இல்லை நோ லாங்கர் அதுக்கு வந்து எந்த பர்பஸும் இருக்காது. எவ்ரி ஒன் ப்ரொடியூஸ் வேஸ்ட் அண்ட் அவர் வேஸ்ட் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் ஆல் எக்கோசிஸ்டம். தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட். ஸோ இந்த வேஸ்ட்னால வந்து எக்கோசிஸ்டமில் இம்பேக்ட் இருக்கும். அதனால மெனி டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் வேஸ்ட் இன் அவர் ட்ரெயின்ஸ்னால் பேஸ்கெட்டில் சொல்கிறாங்க. தீஸ் ஆர் கேஸஸ் ஹைடிங் இன் த ஏர். ஏரில் இருக்க ஏர் பொல்யூஷன் லைக் பொல்யூட்டன் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சாலிட் வேஸ்ட் வி புட் இன் அவர் வேஸ்ட் பின்ஸ். டஸ்ட்பினில் போடுற சாலிட் வேஸ்ட் அதெல்லாம் வந்து வேஸ்ட். ஸோ அது எப்படி வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது, ரீசைக்கிள் பண்ணுறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட். அதாவது பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னா things it is used for those things that can be easily decomposed by natural agents like water, oxygen, UV rays from the sun, microorganism. ஸோ அது வந்து டீகம்போஸ் ஈஸியாக பண்ண முடியும். எதனால பண்ண முடியும் அப்படின்னா வாட்டர், ஆக்சிஜன், அல்ட்ராவயலட் ரேஸ், மைக்ரோ ஆர்கானிசம்னால. ஒரு டெட் லீஃப் இல்லை பனானா பீல், பனானா தோல் இதெல்லாம் வந்துட்டு நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா செவரல் மைக்ரோ ஆர்கானிசம் அது மேலே ஆக்ட் ஆகி, பாக்டீரியா, ஃபங்கை அது மேலே ஆக்ட் ஆகி கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டு அந்த பீலில் லெஃப்ட் ஓவர் ஃபுட், அந்த கார்டன் வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு நியூட்ரியண்ட்டாக மாறிடும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் எலமெண்ட்ஸ். ஸோ நேச்சுரல் எலமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், வாட்டர், மாய்ஸ்சர் அண்ட் ஹீட் facilitate the decomposition thereby breaking complex. ஸோ டீகம்போசிஷன் நடக்கும். டீகம்போசிஷன் நடக்கும்போது காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றும். ஸோ டீகம்போஸ்டு மெட்டீரியல் வந்து சாயிலுக்கு போயிடும். அந்த சாயில் வந்து மறுபடியும் நரிஷ் ஆகி நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அந்த சாயிலில் இருக்கும். அப்போ அந்த சாயிலில் பிளான்ட் போட்டோம்னா பிளான்ட் நல்லா வளரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. இது வந்துட்டு material which cannot be broken down or decomposed into the soil by microorganism and natural agents are labeled as non-biodegradable. Microorganismனாலையும் natural agentsனாலையும் இது வந்துட்டு டீகம்போஸ் பண்ணவே முடியாது. அதுதான் வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். These substance consist of plastic materials, metal scraps, aluminum cans, அது என்னென்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பாட்டில்ஸ் எக்ஸெட்ரா.
These things are practically immune to the natural process and this cannot be fed upon or broken down. ஸோ அது வந்து இம்யூன், அது வந்து நல்லதில்லை நேச்சருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஃபெட் பண்ண முடியாது, அதை வந்து சாப்பிடவும் முடியாது, இல்லை வந்து உடைக்கவும் முடியாது. ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு வச்சுருந்தா கூட அது எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது நம்மளோட டியூட்டி, நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ரெடியூஸ் வேஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டியூட்டி. ஸோ அது வந்து 3 R's இருக்குது: ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் ஆர் 3 R'ஸ்னு கூட கேட்டு ஆப்ஷன் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணணும். என்ன அவாய்ட் பண்ணணும்? அன்வான்ட் மெட்டீரியல் நம்ம வந்து டஸ்ட்பினில் போடுறதை அவாய்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், பேக்கேஜ்டு ஃபுட்டெல்லாம் வாங்கக்கூடாது, பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ். எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், என்ன ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டியூரபிள் கூட்ஸ் வந்துட்டு நோ லாங்கர் இன்ஸ்டெட் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் யூஸ்டு ஒன்ஸ். ஸோ ஒன் டைம் யூஸ் பண்ணது வாங்கக்கூடாது. We can reduce the waste by using durable goods that last longer instead of things that used once. அதாவது எவர்லாஸ்டிங்காக இருக்கிற கூட்ஸை வந்து வாங்கிக்கலாம், ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரியான திங்ஸை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ரைட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் பேப்பர். 2 சைடும் பேப்பரில் எழுதணும், ஒரு சைடு மட்டும் எழுதக்கூடாது. ஸோ அப்படி இல்லைனா பேப்பர் யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டெட் ஆஃப் அன்னெசரி பிரிண்டிங் பதிலாக எலக்ட்ரானிக் ஃபெசிலிட்டிஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்லாம் பக்கத்து வீட்டு கூட வந்து ஷேர் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அதர் திங்ஸ் வித் அதர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ். ரீயூசிங் மீன்ஸ் யூஸிங் அ திங் அகைன் அண்ட் அகைன். ஒரே திங்ஸை நம்ம வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுறது. ரேதர் தென் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுறதை விட மறுபடியும் அதே திங்ஸை யூஸ் பண்ணுறது. இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பிளாஸ்டிக் பேக்ஸ், யூஸ் அண்ட் த்ரோ பென்ஸ் அண்ட் பேட்டரிஸ். ஸோ பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணுறது, பென்ஸ் அண்ட் பேட்டரிஸ் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறது. கிளாத் பேக்ஸ் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா, கிளாத் பேக், ஃபவுண்டைன் பென், ரீசார்ஜபிள் பேட்டரிஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட் வே சொல்லியிருக்காங்க. ரீயூஸ் கிளாஸ் பாட்டில்ஸ் ஃபார் அதர் பர்பஸ். ஸோ வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் ஃபார் அதர் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ரிப்பேர் ஃபுட்வேர்ஸ். கிளாஸ் பாட்டில் வச்சு நம்ம வந்துட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணி கூட நம்ம வைக்கலாம். ஃபுட்வேர், செருப்பெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு மறுபடியும் தைச்சு யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள். the process by which waste materials are used to make new products. ஸோ வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு நியூ ப்ராடக்ட் தயாரிச்சோம்னா அதான் வந்து ரீசைக்கிள். எக்ஸாம்பிள், யூஸிங் ஓல்டு க்ளோத் டு மேக் பேப்பர். ஓல்டு க்ளோத் வச்சுட்டு பேப்பர் தயாரிக்கிறது. மெல்டிங் சம் பிளாஸ்டிக்ஸ் டு மேக் ஃப்ளோர் மேட்ஸ். ஸோ பிளாஸ்டிக்ஸை மெல்ட் பண்ணி ஃப்ளோர் மேட் வந்து தயாரிக்கிறது. பிளாஸ்டிக் போட்ஸ் அண்ட் ஹோஸ் பைப்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட். கம்போஸ்ட்னா ஆர்கானிக் வேஸ்ட் டிகிரேட் பண்ணி அதை வந்து மேனுவலாக கன்வெர்ட் பண்ணுறது. பை ஆக்ஷன் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் கால்டு கம்போஸ்டிங். ஓகேங்களா, அதுதான் வந்து கம்போஸ்டிங் சொல்லுவோம். த மேன்யூர் தஸ் ஆப்டைன்ட் பிகம்ஸ் நேச்சுரல் ஃபெர்டிலைசர். ஸோ அது வந்து நேச்சுரல் ஃபெர்டிலைசராக மாறி பிளான்ட்டுக்கு வந்து மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் தருது. அது வந்து சாயிலோட ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்சினரேட்டுங்கிறது burning of solid waste in an incinerator is called ஸோ அது இன்சினரேட்டர்னு புக்கில் வந்து டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சாலிட் வேஸ்ட்டை பேர்ன் பண்ணுறது தான் வந்து இன்சினரேட்டரில் பேர்ன் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்சினரேஷன். ஹியூமன் அனாட்டாமிக்கல் வேஸ்ட், ஹியூமன் வேஸ்ட்டு, மெடிசன்ஸ், டாக்ஸிக் ட்ரக்ஸு, பிளட்டு, பஸ் இதெல்லாம் வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறேன்னா இன்சினரேஷன்னால தான். ஸோ டியூரிங் இன்சினரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனாரமஸ் ஹீட், ஸ்கில்ஸ், ஆல் கான்டேஜியஸ் டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ். ஸோ எனாரமஸ் ஹீட் வந்துட்டு அது ஸ்கில்ஸ் இல்லைங்க, கில்ஸு. அந்த எனாரமஸ் ஹீட் போய் டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணிடுது. we can produce electricity with the help of இந்த ஹீட்டை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஃபில்லிங் இஸ் a method in which waste are dumped into naturally occurring or man-made pits and covered with soil. லேண்ட் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வந்துட்டு டம்ப் பண்ணிடுறாங்க. எங்கே மேன்மேட் பிட்ஸில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல டம்ப் பண்ணிடுறாங்க. கார்பேஜ் பரீட் இன்சைட் லேண்ட் ஃபில்ஸ் ரிமைன் ஹியர் ஃபார் அ லாங் டைம் ஆஸ் தி டீகம்போஸ். ஸோ அந்த கார்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அங்கே ரொம்ப நேரம் இருக்கும். ஏன்னா அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது ரொம்ப ஸ்லோவாக டீகம்போஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது மேன்யூராக மாறும்.
ஸோ அந்த பிளேசஸ்லாம் வந்துட்டு நம்ம பார்க்ஸு கார்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ வேஸ்ட் செப்பரேஷன் எக்ஸசைஸ் என்னென்னா, எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு ஷுட் செக்ரிகேட் அண்ட் ஸ்டோர் த வேஸ்ட் ஜென்ரேட்டட் பை தெம். ஸோ 3 செப்பரேட் ஸ்ட்ரீம்ஸ். ஒன்று வந்துட்டு நம்ம 3 பேஸ்கெட் யூஸ் பண்ணுன்றாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட். இந்த மாதிரி 3 செப்பரேட் பேக்ஸ். இப்போ கவர்மெண்ட்டோட இனிஷியேஷனால இப்போ இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு மோஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸில். இன்னும் நிறையா ரிமோட் ஏரியாஸில் இன்னும் நடைமுறைக்கு வரல. ஸோ இன் சூட்டபிள் பின்ஸ். ஸோ இந்த மாதிரி சூட்டபிள் பின்ஸில் நம்ம வந்து வேஸ்ட்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் கலெக்டர் ஆஸ் பர் த டைரக்ஷன். ஸோ வேஸ்ட் கலெக்டர் வந்துட்டு அந்த வந்து டைம் டு டைமுக்கு அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோபடி ஷால் த்ரோ, பர்ன் ஆர் பரி த சாலிட் வேஸ்ட் ஆன் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ சாலிட் வேஸ்ட் ஆன் ஸ்ட்ரீட்ஸில் வந்துட்டு த்ரோ பண்ணக்கூடாது. டொமஸ்டிக் வேஸ்ட் ஹசார்டஸ் டொமஸ்டிக் வேஸ்ட் மீன்ஸ் டிஸ்கார்டட் பெயிண்ட் ட்ரம்ஸ். ஸோ பெயிண்ட் ட்ரம்ஸ்லாம் தேவையில்லை, நம்ம ஒரு தடவை பெயிண்ட் டப்பா யூஸ் பண்ணிட்டு தேவையில்லைன்னு போட்டுருவோம். pesticide can, CFL bulb, tube light, expired machine, broken mercury thermometer, used batteries, needles, syringes, contaminated gauges generated at the household level. ஸோ இதெல்லாம் தான் வந்து டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம போக போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன். இதுதான் இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக். பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் டைப், அப்புறம் அது எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம்னா இந்த லெசன் முடிஞ்சுது. ஸோ எதனால் பொல்யூஷன் அக்கர் ஆகுது? environment gets contaminated by waste, chemical and harmful substances. இதெல்லாம் கலக்கறனால தான் வந்துட்டு பொல்யூஷன் வந்து அக்கர் ஆகுது. பொல்யூஷன் இஸ் த டேமேஜ் காஸ்டு டு த என்விரான்மெண்ட் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால தான் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து டேமேஜ் காஸ் ஆகி அது வந்து பொல்யூஷன் அக்கர் பண்ண வைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எனி சப்ஸ்டன்ஸ், ஏதாவது சப்ஸ்டன்ஸ் அது வந்து பொல்யூஷன் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பொல்யூட்டன்ட். இந்த சப்ஸ்டன்ஸ்னால பொல்யூஷன் அக்கர் ஆகுது. எக்ஸாம்பிள் கெமிக்கல். ஸோ கெமிக்கல் இஸ் அ பொல்யூட்டன்ட் அப்படிங்கிறோம். பொல்யூஷன் இஸ் அன்வான்ட் சேஞ்ச் இன் த ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட், ஏர், வாட்டர். ஸோ பொல்யூஷன் வந்துட்டு நமக்கு தேவையில்லாத சேஞ்ச் நம்மளோட லேண்ட், ஏர், வாட்டரில் அப்படிங்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்: ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் எதனால் நடக்குது அப்படின்னா பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ், ஆயில், பெட்ரோல், கோல், நேச்சுரல் கேஸ், ஃபாசில் ஃபியூல்ஸ், இதெல்லாம் தான் ஃபாசில் ஃபியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸில், பவர் பிளான்ஸில், மோட்டார் வெஹிக்கல்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பர்ன் பண்ணுறாங்காட்டி டாக்ஸிக் கேஸஸ் அண்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஏரில் போயிடுது. இட் இஸ் காஸ்ட் பை பர்னிங் சாலிட் வேஸ்ட், எஸ்பெஷலி சம் பிளாஸ்டிக்ஸ். ஸோ பிளாஸ்டிக் கேஸஸ் ஆர் கெமிக்கல்ஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ். ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர பிளாஸ்டிக் கேஸஸ், கெமிக்கல்ஸ் and fume from aerosols. So like deodorants, spray cans, paints. So இதெல்லாம் வந்து air pollution cause பண்ணுது. Certain toxic gases produced in industries mix with raindrops high in the temperature and make rain usually acidic. So toxic gasesலாம் போய் raindropஸோட மிக்ஸ் ஆகி அது வந்து acidic rain ப்ரொடியூஸ் பண்ணுது. It damages plants, washes the nutrients. ஸோ அது வந்து பிளான்ட்டை வந்து டேமேஜ் பண்ணும். நியூட்ரியன்ஸ், ஆயில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்துரும். ஃபிஷ்ஷை வந்து கில் பண்ணிடும். ஏர் பொல்யூஷன் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ். ஸோ ஏர் பொல்யூஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஹியூமன்ஸ்க்கும் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ஹார்ம்ஃபுல் தான். ஸோ இது எப்படி எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா ஸ்கின், ஐஸ், ரெஸ்பிரேட்டரி ஆர்கான்ஸ் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஹவு கேன் வி ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன்? ஸோ சைக்கிள் ஆர் வாக் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் மோட்டர் வெஹிக்கிள். மோட்டர் வெஹிக்கிள் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு சைக்கிளில் போகலாம், இல்லை வாக்கிங் போகலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகலாம், பஸ் ஆர் ட்ரெயினில் போகலாம். டு நாட் பர்ன் சாலிட் வேஸ்ட். சாலிட் வேஸ்ட்டை வந்து பர்ன் பண்ண வேண்டாம். அவாய்டு ஃபயர் ஒர்க்ஸ். ஃபயர்ஸ், நெருப்பு சம்மந்தப்பட்டமான ஒர்க்ஸை வந்துட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பொல்யூஷன். Water pollution occurs when waste from factories, houses and farms mix with water in rivers, lakes, ponds, ocean and even groundwater. So waste from factoriesல வர waste, houseஸ்ல வர waste, farmsல வர waste எல்லாம் river, lake, pondல மிக்ஸ் ஆகிறது தான், அதனால வரது தான் வந்து water pollution. contaminated or polluted water can spread disease. So contaminated water வந்துட்டு disease produce பண்ணும். and chemicals which are not good for our health. அந்த chemicalsலாம் வந்து நம்ம ஹெல்த்துக்கு குட்டே இல்லை. significant sources of water. so water எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா sewage. water we use at home for bathing, cleaning, cooking. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திங், கிளீனிங், குக்கிங்க்கு உண்டான வாட்டர்லாம் சீவேஜ்லேருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ், லிக்விட் வேஸ்ட் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ்.
liquid waste from factories. Next வந்து பார்த்தீங்கன்னா agricultural pollutants, chemical pesticides or fertilizer that get washed from farms. Solid waste, when wastewater gets dumped into water bodies. ஸோ வேஸ்ட் வாட்டர் வந்துட்டு வாட்டர் பாடிஸில் டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பொல்யூட்டன்ட் வந்துட்டு கெமிக்கல் பெஸ்டிசைட் அண்ட் ஃபெர்டிலைசர் தட் கெட் வாஷ்டு ஃப்ரம் ஃபார்ம்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து இந்த கெமிக்கல் பெஸ்டிசைட் இந்த ஃபெர்டிலைசர்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணும்போது வர வாட்டர்லேருந்து வாஷ் பண்ணும்போது வர பொல்யூட்டன் தான் வாட்டர் பொல்யூஷன். ஓகேங்களா? இதனால தான் வந்து சோர்சஸ் இதெல்லாம். How to reduce water pollution? Do not pour leftover oil, old medicine or waste down the drain or into the toilet. ஸோ இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் போடாதீங்க, டாய்லெட்டில் ட்ரெயினில் எல்லாம் போடாதீங்க வேஸ்ட்டு ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ். ஸோ கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நேச்சுரல் பெஸ்டிசைட் நேச்சுரல் இல்லை, நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் டு க்ரோ கிராப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. நேச்சுரல் பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்ணலாம், ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணலாம். யூஸ் வாட்டர் ஃபார் வேஸ்ட் வாட்டர் ஃபார் கார்டன். ஸோ வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து கார்டனுக்கு தண்ணி ஊற்ற யூஸ் பண்ணுங்கிறாங்க. டோன்ட் லிட்டர் ஆர் டம்ப் வேஸ்ட், ஆல்வேஸ் யூஸ் அ வேஸ்ட் பின். லிட்டர் பண்ணாதீங்க, வேஸ்ட்டை வந்து டம்ப் பண்ணாதீங்க, வேஸ்ட் பின் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, டஸ்ட்பின் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பொல்யூஷன் எப்படி அக்கர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் கெமிக்கல் சேஞ்ச் த நேச்சுரல் பேலன்ஸ் இன் சாயில். டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, அது வந்து மண்ணில் படும்போது அது வந்து நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் சாயிலோட நேச்சுரல் பேலன்ஸை கெடுத்துருது. அதுதான் லேண்ட் பொல்யூஷன் கம்ஸ் ஃப்ரம் ஃபார்மிங். லேண்ட் பொல்யூஷன் எதுலேருந்து வருது? ஃபார்மிங்லேருந்து வருது. எக்ஸஸ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்டு ஃபெர்டிலைசர்ஸ் இப்போ தான் பார்த்தோம். ஸோ லேண்ட் பொல்யூஷன் எதனால் நடக்குதுன்னா இப்போ கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸையும் ஃபெர்டிலைசரையும் அதிகமாக யூஸ் பண்ணுறங்காட்டி. அப்புறம் மைனிங், டிக்கிங் அப் மெட்டல்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் வேணுங்கிறதுக்காக நிலத்தை தோன்றது. ஸோ ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், மெயினாக அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர வேஸ்ட் தான். நெக்ஸ்ட் அந்த சாலிட் வேஸ்ட் ஃப்ரம் அவர் ஓன் ஹோம்ஸ் லைக் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் broken எலக்ட்ரானிக்ஸ். சாலிட் வேஸ்ட் ஃப்ரம் அவர் ஹோம்ஸ் லைக் பிளாஸ்டிக், நம்ம வீட்டிலேருந்து வர பிளாஸ்டிக்ஸு, அப்புறம் broken எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம். It affects animals, humans or even plants because soil or land acts like a sponge. இதெல்லாம் வந்துட்டு அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, ஹியூமன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, பிளான்ட் அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா லேண்ட் வந்துட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. மழை பெய்யும் போது பொல்யூட்டன் சிங்க் இன்டு த சாயில். பொல்யூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் இன்டு த சாயில். இஃப் யூ க்ரோ பிளான்ஸ் டு ஈட் இன் பொல்யூட்டட் சாயில், நம்ம வந்து பொல்யூட்டடான சாயிலில் வந்துட்டு பிளான்ட்டை வளர்த்தோம் அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஃபுட்டாக சாப்பிடும்போது அது வந்து டேஞ்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ லேண்ட் பொல்யூஷன் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ட்ரை டு ரெடியூஸ் வேஸ்ட் ரெடியூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை ரீசைக்கிள் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. டஸ்ட்பின் யூஸ் பண்ணுங்க, நெவர் லிட்டர் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. டோன்ட் பேர்ன் வேஸ்ட்டை வந்து பேர்ன் பண்ணாதீங்க, அந்த ஆஷ் வந்துட்டு சாயிலோட மிக்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் வந்துட்டு அஃபெக்ட்ஸ் த என்விரான்மெண்ட். நமக்கு எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக குவைட்டாக இருக்கிற அட்மாஸ்பியர் தான் பிடிக்கும். அன்பிளசன்ட் லவுட் சவுண்ட் அதெல்லாம் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ லவுட் மியூசிக் இதெல்லாம் ப்ளே பண்ணக்கூடாது. சவுண்ட் ஆஃப் மோட்டர் வெஹிக்கல், ஃபயர் ஒர்க்ஸ், மெஷின்ஸ் causes noise pollution. Fireworks machines causes noise pollution. Continuous noise disturb our sleep and does not let us to study. So continuous noise வந்துட்டு நம்ம ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ண முடியாத மாதிரி பண்ணும். Noise pollution has been directly linked to stress and health impacts such as high blood pressure and hearing loss. So நாய்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஹை பிளட் ப்ரெஷர் வரும், அதுக்கப்புறம் ஹியரிங் லாஸ் வரும்ன்றாங்க. loud noise or even loud music can damage our ears. So loud noise வந்துட்டு நம்ம இயர்ஸை வந்து டேமேஜ் பண்ணலாம். நாய்ஸ் பொல்யூஷன் ஆல்சோ டிஸ்டர்ப் அனிமல்ஸையும் அது டிஸ்டர்ப் பண்ணும். பேர்ட்ஸ் வந்து கூவி தான் கம்யூனிகேட் பண்ணும், அதையும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும். they can hear such other noisy areas. even underwater noise pollution. ஸோ ஷிப்ஸ்லேருந்து வர நாய்ஸை வந்துட்டு டால்ஃபினோட வேவை லாஸ் பண்ணி வச்சிரும், ஏன்னா அது வந்து சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நேவிகேட் பண்ணும் டால்ஃபின்ஸ். ஹவு டு ரெடியூஸ் நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா டேர்ன் ஆஃப் யுவர் எலக்ட்ரானிக்ஸ் வென் யூ டு நாட் யூஸ் தெம். நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணாதப்ப. லோவர் த வால்யூம் வென் யூ வாட்ச் டிவி பார்க்கும்போது சவுண்டை குறைச்சி வைங்க, இல்லை மியூசிக் கேட்கும்போது சவுண்டை குறைச்சி வைங்க.
ரிமைண்ட் டிரைவர்ஸ் நாட் டு யூஸ் த ஹார்ன் டூ மச். டிரைவர்ஸ்லாம் வந்துட்டு சவுண்ட் வந்து ஹாரன் வந்து அதிகமாக அடிக்கக்கூடாது. ஃபயர் ஒர்க்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேசணும், ஸோ கத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட வந்துட்டு இந்த லெசன் அவர் என்விரான்மெண்ட் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்கமிங் லெசன்ஸ்லாம் வந்துட்டு புக்லேயே பார்க்கலாம், இல்லை எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் எழுதியும் எடுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யூர் வேல்யூபிள் டைம். பை.